அண்ணன் அவசரமா வாஷ்ரூம் போனோம், நீ இங்கே நில்லு 10 நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொல்லிட்டு போன அந்த 11 வயசு பையனுக்கு தெரியாது அதுதான் கடைசியா அவர் தங்கச்சியை பார்க்க போறாருன்னு. அது மட்டும் இல்லாம 38 வருஷம் ஆச்சு இந்த கொலை நடந்து. பட் இன்னைக்கு வரைக்கும் அவங்க தங்கச்சியை கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியல. ஹாய் அனைவருக்கும் வணக்கம். ஹோப் யூ guys doing good. நான் திவ்யா குமாரன். நம்மளோட டைம் டிராவல் சீரீஸ்ல நம்ம ஒரு இயர்க்கு டிராவல் பண்ணி அந்த இயர்ல நடந்த கிரைம் சீரீஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த எபிசோட்ல நம்ம டிராவல் பண்ண போறது 1987 அண்ட் இந்த கிரைம் நடந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாடு மலேசியால. யாருமே யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம், கொடூரம் 9 வயசுல உள்ள ஒரு பொம்பளை பிள்ளைக்கு நடந்திருக்கு. நிறைய பேருக்கு இந்த கேஸ் ஞாபகம் இருக்கும். அங் மே ஹோங் ஒன் ஆஃப் த ஃபாலோவர் தான் எனக்கு கமெண்ட் பண்ணி இந்த கேஸ் பற்றி செய்யுங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கேஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நம்ம அதை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அந்த கேஸ் எடுத்துட்டு வரேன். 12ஆம் தேதி 4ஆம் மாதம் 1987 நடந்த கதை தான் இது. ஸோ அங் மே ஹோங் இவங்களுக்கு நடந்த அநீதி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் த்ரூ அவுட் த ஸ்டோரி அங்னு சொல்கிறேன். ஸோ அங்க்கு 9 வயசு அந்த வருஷம். அவங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க, அவங்க பேர் அங் யோத்யான். அவருக்கு 11 வயசு. இவங்களுக்கு இன்னும் 2 பிரதர்ஸ் அண்ட் 3 சிஸ்டர் இருக்குன்னு சொல்றாங்க. பட் அவங்களோட பேர் எதுவுமே குறிப்பிடல. ஸோ அந்த மார்னிங் அவங்களோட அண்ணனும் காலையில பிரேக்ஃபாஸ்ட் வாங்குறதுக்கு போறாங்க. எப்போதும் வாங்குற கடைக்கு போறாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த கடை சாத்தி இருக்கு. ஸோ நியர்பைல இருக்கிற மார்க்கெட்ல போய் வாங்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. போற வழியில அவங்களோட அண்ணனுக்கு வயிறு வலிக்குது, அவசரமா வாஷ்ரூம் யூஸ் பண்ணும். ஸோ அவரு கிட்ட சொல்றாரு, நீ இங்கே நில்லு, 10 நிமிஷத்துக்குள்ள அண்ணன் வாஷ்ரூம் போயிட்டு உடனே வந்துடுற, நீ இங்கே இரு, எங்கேயுமே போகாதன்னு சொல்லிட்டு போறாரு. அவங்களோட பிரதர் வாஷ்ரூம் போயிட்டு பார்க்கும்போது அந்த இடத்துல இல்லை. அவரும் பக்கத்துல இருக்கிற கடையில எல்லாத்துலயும் போய் தேடி பாக்குறாரு, எங்கேயுமே இல்லை. விறுவிறுன்னு வீட்டுக்கு அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்றாரு. அவங்க அம்மா அப்பாவும் உடனே போய் கீழே எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. 3 மணி நேரமா தேடுறாங்க, எங்கேயுமே இல்லை. அப்புறம் ஒரு இடத்துக்கு போறாங்க, ஒரு பாலடைஞ்ச ஒரு வீடு. அந்த வீட்டுக்கு போறாங்க. தூரத்துல இருந்து பார்க்கும் போது அங்க ஏதோ ஒரு பாடி இருக்குதுன்னு தெரியுது. ஸோ கிட்ட போய் பாக்குறாங்க, அங்க சுத்தி ரத்த கரைகளோட ஒரு பாடி, எந்த ஒரு சட்டை எதுவுமே போடாம ஒரு சின்ன பிள்ளை படுத்திருக்கு. அதுதான் அந்த இடத்துல அம்மாவும் அப்பாவும் உடஞ்சி போய் அழுகுறாங்க. அவங்க அண்ணன் ஒரு விஷயத்த தான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஒருவேளை நான் அந்த 10 நிமிஷம் விட்டுட்டு போலனா இன்னைக்கு என் தங்கச்சி என் கூட இருந்திருக்கோன்னு சொல்லி அழுந்துகிட்டே இருந்தாரு. அவரை காம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போலீஸ்லாம் வந்தாங்க. அவர்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாங்க. ஸோ என்ன நடந்துச்சு அந்த கதையை இந்த மாதிரி நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வாங்க போனோம், அங்கே பிரேக்ஃபாஸ்ட் கடை சாத்தி இருக்கிறதுனால நாங்கள் பக்கத்தில் இருக்குது இங்கே மார்க்கெட்டுக்கு வந்தோம், இங்கே இருக்கிற கடையில் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கலாம், அதுக்குள்ளே எனக்கு வயிறு வலி வந்துருச்சு, நான் வாஷ்ரூம் போனேன். இந்த கதையை அவங்க அண்ணன் போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. மீன்வாயில் இவங்க அவங்களோட பாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, எந்த ஒரு துணியும் இல்லாமல் இருக்காங்க, சட்டை எதுவுமே போடாமன்னு. அதே டைமில் அவங்க உடம்புல ஃபுல்லாக காயங்கள், அங்கங்கே கடிச்சு வச்ச மாதிரி பல்லோட அச்சிகள் அங்கங்கே. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பெண் உறுப்பில் ஒரு கட்டை மாதிரி வச்சு அந்த கட்டை ஃபுல்லாகவே ஆணிகளாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேஸ் எனக்கு ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு அண்ட் ரொம்ப இமோஷனலாக இருந்துச்சு. 9 வயசு, கான்சிடர் குழந்தை, ஒன்றும் ஸ்டில் குழந்தை. ஓகே, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண் உறுப்புல அந்த கட்டைகள்லாம் இன்சர்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னிருந்தேன் இல்லையா. ஸோ அது உள்ள ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் செதைச்சு இருந்துச்சு. ஸோ ஒரு ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்களோட ஹார்ட் வரைக்கும் அதோட இம்பேக்ட் இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையோட கன்னத்துல, கழுத்துல, நெஞ்சு பகுதியில, அப்புறம் அவங்களோட பெண் உறுப்புகள்ல எல்லாருமே அந்த கடிச்சு வச்ச அந்த அச்சுகள், அதாவது பல்லச்சு அங்கங்க அப்படியே ரொம்ப டீப்பா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பல்லு அச்சுகளை வச்சு என்ன ரிப்போர்ட் வெளியாக்கியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளு தாக்கல, இவங்களை தாக்குனது குறைஞ்சது 8 பேரா இருக்கணும். 8 பேரால ரேப் பண்ணியிருக்காங்க. 8 பேர் ரேப் பண்ணி இவ்வளோ கொடூரங்கள் அந்த பிள்ளைக்கு செஞ்சிருக்காங்க அப்படின்னு அந்த ரிப்போர்ட் வழியா தெரிய வந்துச்சு.
ஸோ ஒன்ஸ் இந்த ரிப்போர்ட் எல்லாம் கிடைச்சிட்டோன்னா போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட இன்வெஸ்டிகேஷனில் வந்து அப்படியே நேரோ டவுன் பண்ணி 3 சஸ்பெக்டை வந்து பிடிக்கிறாங்க. ஓகே, இந்த 3 பேரில் ஒருத்தர் வந்து சைனீஸ் ஆனால் நல்லா தமிழ் பேசுவார். இன்னும் 2 பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ஆக்சுவலி ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்க்கு வந்து வாடிக்கையாளராக இருக்கிற 2 பேர் எப்போதுமே லாங் டேர்ம் கஸ்டமர் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வாடிக்கையாக வந்துட்டு போய்கிட்டு இருக்கிறவங்க இந்த 3 பேரை பிடிக்கிறாங்க. ஸோ இவங்க 3 பேரோட பல்லாச்சிகளை வச்சு இந்த பிள்ளையோட, அதாவது ஆங்கோட பாடியில் இருந்த பல்லாச்சிகளையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. ஒத்து வரல, சரியா இல்லை. அண்ட் ஆல்சோ அந்த டைமில் டிஎன்ஏ அதெல்லாமே எதுவுமே அட்வான்ஸ் ரேஞ்சில் இல்லை பாருங்கள். ஸோ அதனால வந்து அவங்களால வந்து போதிய எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர்த்தையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே 4ஆம் மாசத்துல ஒருத்தர் வந்து சொல்றாரு, நான் தான் இந்த கொலைகளை செஞ்சேன் அப்படின்னு. லோக்கல் நியூஸ் பேப்பருக்கு வந்து 3 லெட்டர் அனுப்புறாரு. 2 லெட்டர்ல என்ன சொல்றாருன்னா, நான் தான் இந்த கொலையை செஞ்சேன். இந்த கொலை மட்டும் இல்ல, இந்த ஏரியால நடக்கிற இந்த சின்ன சின்ன பிள்ளைங்களை ரேப் பண்ணி கொலை பண்றது இது எல்லாமே நான் தான் செஞ்சேன். நான் மட்டும் இல்ல, என் ஃப்ரெண்டும் கூட சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னு 2 லெட்டர்ல எழுதியிருக்காரு. அந்த 2 லெட்டர்ல இன்னொரு விஷயத்த குறிப்பிட்டிருக்காரு. ஈவன் அவங்களோட பாடியை நீங்க வந்து போலீஸ் வந்து பார்க்கும் போது அங்கதான் நான் இருந்தேன், பட் நான் அங்கேயே சொன்னேன்னா என்னோட ஃபேமிலி அங்க இருந்தாங்க, என்னோட ஒய்ஃப் பிள்ளைங்க அவங்கெல்லாம் அங்க இருந்தாங்க, அவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு நான் அங்க வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கான்சிடர் இது வந்து ஒரு மொட்டை கடிதாசி மாதிரி. இந்த லெட்டர் யார் எழுதுனாங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியும். 3வது லெட்டர்ல என்ன சொல்றாருன்னா, எனக்கு 300,000 கொடுங்க, அந்த 300,000ல வந்து நான் என் ஃபேமிலியை செட்டில் பண்ணணும். ஸோ எனக்கு அந்த 300,000 கொடுங்க, நான் வந்து சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இவரே வந்து இன்னொரு லெட்டர் எழுதி சொல்றாரு, சாரி நான் ஃபைனான்ஷியலி ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தேன், மேபி இந்த காசு கிடைச்சா என் ஃபேமிலி செட்டில் பண்ணிட்டு நான் இப்படி வேணாலும் இது பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இல்லை ஆக்சுவலி அப்படின்னு ஒரு லெட்டரும் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சில சோர்சஸில் என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னா, அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து அவங்க வந்து சில ரிச்சுவல் இதெல்லாம் செஞ்சாங்க. அவங்களோட ஆத்மா வந்து அந்த கொலை பண்ண 8 பேரை எப்படியாவது பழி வாங்கணும். ஏன்னா இவங்க யாருக்குமே தெரியாது இல்லையா யார் தான் அந்த கொலை பண்ணாங்க அப்படின்னு. ஆனால் வந்து எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னதுன்னா, மோஸ்ட் ப்ராபபிளி தெரிஞ்சவங்க தான் கொலை பண்ணியிருக்கணும். ஏன்னா அந்த பிள்ளை வந்து அந்த ஒரு பாலடைஞ்ச வீட்டுக்கு போயிருக்கு கூடனா தெரிஞ்சவங்க யாரோ தான் கூட்டு போயிருக்கணும். ஸோ அதனால வந்து அப்படி ஒரு ரூமர்ஸ் மாதிரி ஒன்று இருக்கு. ஸோ அப்போ என்ன நடந்துச்சுன்னா, அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து இந்த சைட் வந்து ரிச்சுவல் அந்த ப்ரேயர்ஸ் அந்த ஸ்பிரிச்சுவல் சைட் போயிட்டாங்க. அவங்களோட ஆன்மா வந்து தான் இவங்களை கொலை பண்ணணும் அந்த மாதிரி வந்து சில ரிச்சுவல்லாம் செஞ்சுருந்தாங்க. ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் வந்து அவங்க அதை கையை விட்டுட்டாங்க. ஸோ அதை விட்டுட்டாங்க. அவங்களோட ஆன்மா வந்து நல்லபடியாக சாந்தி அடைஞ்சா போதும்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. 2007ல் திருப்பியும் இந்த கேஸை திறந்து ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா, ஏதாவது இது பண்ணுமான்னு பார்த்தாங்க. அப்பயும் எந்த ஒரு பலனும் இல்லை, எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. அங்கே சுற்றி உள்ளவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, இந்த இன்சிடென்ட் நடந்தது ஆக்சுவலி எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜலான் ஈப்போ, கேரள ஜலான் ஈப்போவில் நடந்துச்சு. ஸோ அந்த இடத்துல என்ன சொன்னாங்கன்னா, அந்த வீடு வந்து பாலடைஞ்ச வீடு, ஸோ ட்ரக் அடிக்ட்ஸ்னால் யாராவது இது பண்ணியிருப்பாங்கன்னு. பட் இவங்க தான் பண்ணாங்க அவங்க தான் பண்ணாங்கன்னு எந்த ஒரு சாட்சி எதுவுமே இல்லை. பட் அந்த பிள்ளைக்கு நடந்தது ரொம்ப பெரிய கொடூரமான ஒரு விஷயம். தயவு செய்து இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பொம்பளை பிள்ளைங்களை டசன்ட் மேட்டர், இந்த காலகட்டத்தில் பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பையனோ டசன்ட் மேட்டர், யங் ஏஜோ இல்லாட்டி அடால்ட்ஸ் யார் டசன்ட் மேட்டர், யாராக இருந்தாலும் பார்த்து பத்திரமா இருங்க. முடிஞ்ச அளவுக்கு எங்கேயும் ஒண்டியாக போகாதீங்க. யாரையாவது துணைக்கு கூட்டிகிட்டு போங்க. கூட்டிகிட்டு போகிறவங்க தெரிஞ்சவங்களா கூட்டிகிட்டு போங்க. சம்டைம்ஸ் நம்ம கூட்டிகிட்டு போகிறவங்களே நமக்கு ஆபத்து கொண்டு வந்துடுவாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் அண்ட் ஆல்சோ அடுத்தது என்ன கதை பேசலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.